ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு தாட்கோ மூலமாக நிலம் வாங்கும் திட்டம் வந்து இருக்குது. இந்த திட்டத்தின் மூலமாக மானிய விலையில் உங்களுக்கான லேண்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ அந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு தாட்கோ ஸ்கீம் மூலமாக எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு லேண்டு பர்ச்சேஸ் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நிலம் வாங்கும் திட்டம் வந்து பார்த்தா அறிமுகம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. இது கடந்த வருஷம் 2020 நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ திரும்ப இந்த வருஷம் 2023 வந்து பார்த்தா அப்ளை பண்ண சொல்லி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த வெப்சைட்டில் 12/12/2023 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் 50% மானியத்தில் விவசாய நிலம் வாங்க விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாய தொழிலாளர்கள் சமூக பொருளாதார நிலையில் மேம்பாடு அடையும் பொருட்டு 50% மானியத்துடன் கிரையத்தொகையினை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் குறைந்த வட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கடனாக பெற்று வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா இந்த திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலங்களுக்கு 100% முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திலேருந்து விலக்கு அளிக்கப்படுறத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதை போய்ட்டு அப்ளை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது தாட்கோ மூலமாக எஸ்சி/எஸ்டி பிரிவினருக்கு நிலம் வாங்கும் திட்டம் வந்து பார்த்தா இருக்குது. இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து இடம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 50% மானியம் அல்லது அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் மானியமாக வந்து வழங்குறாங்க. மீதி இருக்க அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. அந்த மீதி அமௌண்ட்டுமே தாட்கோ மூலமாக லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் குறைந்தபட்ச வட்டி டைமில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து தமிழகம் முழுவதும் உள்ள எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. யார் அப்ளை பண்ணலான்னா ஒன்லி எஸ்சி மற்றும் எஸ்டி இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் இந்த லேண்ட் பர்ச்சேசிங் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியும் மீதி இருக்க கம்யூனிட்டி கேஸ்ட்டை அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்கீம் பற்றி முழுமையாக வந்து பார்த்துடலாம். அதாவது இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், வழிகாட்டு நெறிமுறை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தகுதி பற்றி பார்த்துடலாம். ஓகே, இந்த தகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி மற்றும் எஸ்டி 2 பேருக்குமே வந்து பொருந்தும். முதல்ல தகுதி கொடுத்துருக்காங்க, அதாவது ஆதி திராவிட இனத்தை சேர்ந்த மகளிருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் வந்து பெண்ணாக அப்ளை பண்ண பாருங்கள், ஆண்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ மகளிராக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். மகளிர் இல்லாத குடும்பங்களில் கணவர் அல்லது மகன்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் விவசாயத்தை தொழிலாக கொண்டவராக இருக்க வேண்டும், விவசாய கூலி வேலை செய்பவராக இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கான அந்த தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க, விவசாய கூலி செய்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரர் மற்றும் அவர் குடும்பத்தினர் தாட்கோ திட்டத்தின் கீழ் இதுவரை மானியம் எதுவும் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாருமே வந்து தாட்கோ மூலமாக எந்த ஒரு பெனிஃபிட்டுமே நீங்கள் வந்து பெற்றக்கூடாது, அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவர் ஒரு முறை மட்டுமே மானியம் பெற தகுதியுடையவர். ஒரு திட்டத்தின் கீழ் ஒரு முறை மானிய உதவி பெற்றால் பின்னர் அவர் தாட்கோ செயல்படுத்தும் சிறப்பு மைய உதவியான பொருளாதார மேம்பாட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாட்கோ மூலமாக ஒரு நபர் ஒரு தடவை தான் வந்து பார்த்தா ஸ்கீமை பெனிஃபிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நிபந்தனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிலம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும், நீங்கள் தான் போயிட்டு வாங்கணும். நிலம் வாங்குறதுக்கு அமௌண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, மானியம் தான் கொடுப்பாங்க. ஸோ நிலம் வாங்குறது நீங்கள் தான் போயிட்டு முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க உத்தேசித்த நிலத்தை விண்ணப்பதாரரே தெரிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கே லேண்டு வாங்க போகிறோம் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நிலம் விற்பனை செய்பவர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத பிற இனத்தை சார்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் போயிட்டு ஒருத்தர் நிலம் வாங்குறீங்க பாருங்கள், அந்த நிலம் வாங்குறவர் வந்து ஒரு எஸ்சி/எஸ்டி பிரிவினர் இருக்கக்கூடாது, அதர் கம்யூனிட்டியை சார்ந்தவர் தான் நீங்கள் வந்து நிலம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிசிஓ எம்பிசிஓ அவங்ககிட்ட தான் நீங்கள் நிலம் வாங்கணும். ஸோ உங்களுடைய ஓனர் இருக்காங்க பாருங்கள் எஸ்சி/எஸ்டி பிரிவினர், அவங்ககிட்ட நீங்கள் நிலம் வந்து வாங்கக்கூடாதுன்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் நிலமற்றவர்கள் அதிகபட்சமாக
2.5 ஏக்கர் நஞ்ச நிலம் வாங்கலாம் அல்லது 5 ஏக்கர் புஞ்ச நிலம் வாங்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. ஸோ அதிகபட்சமாக 2.5 ஏக்கர் நஞ்ச நிலம் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் 5 ஏக்கர் புஞ்ச நிலம் வாங்கலாம். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து சார் பதிவாளர் அலுவலகம் இணையதளம் வாயிலாக அல்லது நேரில் நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு மற்றும் சந்தை மதிப்பெறன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்க போகிற இடத்துக்கான கைட்லைன் வேல்யூ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. நிலத்தின் சந்தை மதிப்பீட்டின்படி திட்டத்தொகையில் 50% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 5 லட்சம் வரை மானியம் விடுவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த கைட்லைன்ஸ் வேல்யூ படி அந்த எவ்வளோ இடம் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 50% மானியம் வந்து கொடுக்குறாங்க அல்லது 5 லட்சம் வந்து மானியமாக வந்து கொடுக்குறாங்க. இது அதிகமாக இருக்கும், அதை வந்து பார்த்தா மானியமாக விடுவிப்பாங்க. ஸோ மீதி இருக்க அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. அதுக்கும் அவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, விண்ணப்பம் செய்த மகளின் பெயரில் அல்லது மகன்கள் அல்லது கணவர் பெயரில் மட்டுமே வாங்கப்படலாம், பதிவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பெயரில் மட்டும் தான் பதிவு செய்வாங்க. இத்திட்டின் கீழ் வாங்கப்படும் நிலங்களுக்கு 100% முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்கப்படும் நிலத்தினை விண்ணப்பதாரர் 10 வருடங்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது. எனவே நிலம் வாங்கியவுடன் தாட்கோ மாவட்ட மேலாளர்கள் சார்பரிடம் தெரிவித்து இந்நிலம் வந்து 10 வருடம் வாங்கக்கூடாது மாரி ஸோ அது வந்து விலங்கத்தை ஏற்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நிலம் வாங்கினதுக்கப்புறம் 10 வருஷத்து அது வரைக்கும் நீங்கள் சேலே பண்ணணுன்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி பயனாளியை தெரிவு செய்வதற்கான ஒரு குழுலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க தான் வந்து பார்த்தா பயனாளியை வந்து தெரிவு செய்வாங்க யார் யாருன்றத. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணி பற்றி பார்த்துடலாம். ஸோ முதல்ல ஸ்கீம் பற்றி தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. எஸ்சி எஸ்டி நீங்கள் விவசாயமாக இருக்கீங்க, நிலம் இல்லாமல் இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. 5 லட்சம் வரைக்கும் மானியம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுறதுக்கு 2 வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு application.thoughtco.com, அதுக்கடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா fast.thoughtco.com. ஸோ ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள் application.thoughtco.com, இது வந்து பார்த்தா எஸ்சி பிரிவினர் அப்ளை பண்ணிக்கலாம். செகண்டாக இருக்குது பாருங்கள் fast.thoughtco.com, இது வந்து எஸ்டிஆர்கினா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே அப்ளை பண்ணுறது ஒரே மாதிரியான ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி சும்மா டெமோவை வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட் பொறுத்த வரைக்கும் 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எஸ்டிக்கு, இன்னொன்று எஸ்டிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் போயிட்டு கிளிக் டு அப்ளைன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எஸ்சியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்காஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்கள் சப்காஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேல் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக் நேமை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீம் நேம் கேட்டிருக்காங்க. இதில் பல்வேறு வகையான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் லேண்டு பர்ச்சேஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் கோ டு ஃபில் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வருமான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, சேல் அக்ரிமெண்ட் கேட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் லேண்ட் டெனர் ஃப்ரம் விஓட்டு வந்து நீங்கள் அந்த லேண்ட் டெனருக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸ் மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஈசி வந்து கேட்டிருக்காங்க 25 வருஷத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சிட்டா அடங்க லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜாசரி என்னோட செல்லிங் பார்ட் இருக்காங்க பாருங்கள். லேண்டு யார்ட்டு இருந்த மாதிரி அவளுக்கான ஜாசரிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இந்த 6 டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹாவ் யூ அப்ளைடு த்ரூ மக்களோட முறை. ஸோ இப்போ வந்து பார்த்தா கேம்ப் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். மக்களோட முறைக்கான கேம்ப் போட்டிருக்காங்க. அந்த கேம்பில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியும். ஸோ அப்ளை பண்ணுறீங்க எஸ் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க, ஃபில் பண்ணி கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து அந்த கேம்பில் அப்ளை பண்ணலன்னா நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேண்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் கேட்டிருக்காங்க. ஃபாதர்னா ஃபாதர் கொடுத்து ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் சைட் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் முனிசிபாலிட்டியில் இருக்கீங்களா, டவுன் பஞ்சாயத்தா, பிளாக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எந்த மாதிரி டவுன் பஞ்சாயத்து அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டவுன் பஞ்சாயத்தோ அதை நீங்கள் வந்து பார்த்தா சைட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நீங்கள் பிளாக்னா பிளாக் கூட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த பிளாக் அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் ஊருக்கான வார்டு நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், அகைன் வில்லேஜ் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க, பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. 7வது பாயிண்டில் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மொபைல் நம்பர் கரெக்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தாலுகா ஆஃபீஸ் வந்து கால் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் நம்பர் தான் கால் பண்ணவங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓட்டர் ஐடி, இபி நம்பர், மெயில் மூணுமே வந்து பார்த்தா ஆப்ஷனில் தான் இருந்தால் அந்த ஆப்ஷன்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் வந்து பார்த்தா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தனே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா மாரி உங்களுக்கான மதத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தால் எந்த மாதிரி டிசபிலிட்டி அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் வந்து கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு குடும்ப ஆண்டு வருமானத்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி கார்டு, அதாவது உங்களுக்கான ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டு நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் ஆக்குபேஷன் ஆஃப் த அப்ளிகேட்டன், ஸோ நீங்கள் ப்ரெசென்ட்டாக என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க, ஃபார்மர்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களுக்கான கல்வி தேதியும் அதை கொடுத்துக்கோங்க. படிக்காதவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, 5th 8th 10th மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வெதர் த அப்ளிகேண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹவ் பீன் அவைலபிள் எனி அசிஸ்டன்ட் ஃப்ரம் தாட்கோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தாட்கோ மூலமாக ஏதாச்சும் ஸ்கீமில் நீங்கள் பெனிஃபிட்டாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி எஸ் கொடுத்தா அந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணது சொன்னோம் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து மக்களோட முதல்வனுக்கான கேம்பில் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணதான் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணலாம் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆஃப் லேண்ட் ஓன்டு பை த அப்ளிகேண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ நீங்கள் லேண்டு வாங்க போகிறீங்க பாருங்கள், அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க நேம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க ஃபேமிலின்றதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேண்ட் வந்து எந்த தாலுக்கில் வாங்க போகிறீங்க, எந்த வில்லேஜில் வாங்க போகிறீங்க, அந்த லேண்டுக்கான சர்வே நம்பர் என்ன, எவ்வளோ இடம் இருக்குது, அது வந்து பார்த்தா எந்த லேண்டு கேட்டிருக்காங்க, வெட் லேண்டா ட்ரை லேண்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நஞ்சா புஞ்சான்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட் ரெக்வைர்ட், ஸோ அந்த நிலம் வாங்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்றதை கேட்டிருக்காங்க, எத்தனை லட்சம் ஆகுதோ அத்தனை லட்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேமு அண்ட் அட்ரஸ் ஆஃப் த லேண்ட் ஓனர், லேண்ட் ஓனருக்கான நேம் மற்றும் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, யார்கிட்ட அந்த லேண்ட் வாங்கலோ அவங்களுக்கான நேம் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அமௌண்ட் வருது, அதேமாரியே தாட்கோ சப்சிடி வந்து பார்த்தா எவ்வளோ வருது, பேங்க் லோன் எவ்வளோ, எல்லாமே வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதன் மூலமே வந்து பார்த்தா கால்குலேட் வந்து பண்ணிக்கும். நீங்கள் வந்து பார்த்தா ஒரு 15 லட்சம் நான் அதை எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுக்குறேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தா கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்றதை நீங்கள் மேலே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ வருதுன்றதை. ஸோ அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பேங்க், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எந்த பேங்க்கில் இருக்குன்றதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கான பேங்க்கில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க எந்த பேங்க்குன்றத. அதுக்கப்புறம் பிரான்ச் நேம் கேட்டிருக்காங்க, பிரான்ச் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேண்ட் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களுக்கான ஃபேமிலி கார்டு கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டு ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஸோ இதில் போயிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் எப்போ அதை இஷ்யூ பண்ணாங்க டேட்லாம் கொடுத்துட்டு அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜாதி சைட் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம் சைட் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு இன்கம் சைட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ஏஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான டிசியோ ஓட்டர் ஐடியோ ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் ஏஜ் ப்ரூஃப் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தா ஆப்ஷன் தான், ஸோ அந்த ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்போ போகலாம், இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டையுமே வந்து பார்த்தா ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் சேல் அக்ரிமெண்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, விஓ கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதேமாரி ஈசி சிட்டா அடங்கல் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த பார்ட்டி கிட்டேருந்து வாங்குற ஜாதி சர்டிஃபிகேட் அவங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க, அதேமாரி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வர அப்ளிகேஷனை வச்சு
உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணவே போதுமானது. உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் தாலுகா ஆஃபீஸ் வந்து கால் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வர சொல்லுவாங்க. நீங்கள் போய்ட்டு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த லேண்டு பர்ச்சேஸ் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இந்த ஸ்கீமில் வந்து தெரியாமல் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவு இந்த ஸ்கீமுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.